நாட்டில் மற்றுமொரு அரச நிறுவன உயர் அதிகாரி திடீர் ராஜினாமா. பீதியில் தேவையற்று நடமாடியோருக்கு கொக்குவிலில் ஆன்டிஜன் பரிசோதனை. மதுபான சாலைகளை திறந்தமைக்கு வைத்தியர்கள் சங்கம் அதிருப்தி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஊடக கற்கைகளில் உயர் டிப்ளோமா கற்கை நெறி. லொஹானுக்கு வெட்கம் சுய கௌரவம் இருந்தால் ஏனைய பதவிகளிலிருந்தும் உடனடியாக விலக வேண்டும், தேரர் வலியுறுத்து. சர்வதேச கடற்பரப்பில் இலங்கை கடற்படையின் மற்றுமொரு பாரிய முற்றுகை. வெலிக்கடை சிறையில் மீட்கப்பட்ட மர்ம பொதி, ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை. இலங்கையின் நிலவரம் மோசமடைகின்றது, ஐநாவின் விசேட அறிக்கையாளர் எச்சரிக்கை. கொலையாளிகளிடம் தமிழர்களுக்கு நீதி வழங்குவதற்கான பொறுப்பினை வழங்க முடியுமா? காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கேள்வி. இனப்படுகொலை செய்த அரசுக்கு மேலும் மார்த்தட்டிக் கொள்ளும் வகையாக அமைந்துள்ளது ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கை. சிறைச்சாலையில் அட்டகாசம் புரிந்த லொஹானுக்கு சிக்கல், பிரதமர் நாடு திரும்பியதும் இறுதி முடிவு. வெளியேறினார் கோட்டபாய ராஜபக்ச, இலங்கையின் தலைவராகின்றார் சபாநாயகர் மஹிந்த ஜாப்ப அபேவர்தன. 2 வருடங்களில் இலங்கையை எவ்வாறு வளர்ந்த நாடாக மாற்றுவது? ரணில் வெளியிட்டுள்ள தகவல். பல்கலைக்கழகங்களை விரைவில் துறக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானம். ISIS ரிசார்ட் தரப்புக்கிடையில் தொடர்பு, அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமே வெளிப்படுத்திய உண்மைகள். உலக கட்டடக்கலை வல்லுநர்களால் வடிவமைக்கப்படவுள்ள தமிழின படுகொலை நினைவு சின்னம். முடியுமா முடியாதா? நாங்கள் மது போதையில் கைத்துப்பாக்கியுடன் கெலியில் இங்கே வந்து இறங்கவில்லை, ஆனால் எமக்கும் எல்லாம் முடியும். அனுராதபுரம் சிறையில் மனோ கணேசன் ஆதங்கம். மதுபான நிலையங்கள் திறக்கப்பட்டதை ஊடகங்கள் மூலமே அறிந்து கொண்டேன், அமைச்சர் தெரிவிப்பு. கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 12,000 கடந்தது. மருத்துவ பட்டப்படிப்பை தொடரும் மாணவனுக்கு 22 வயதில் முழு தகுதியுடைய மருத்துவராக நியமிக்க முன்மொழிவு தயார், அரச மருத்துவ சங்கம் தெரிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகும் மஹிந்த சமரசிங்க. கொக்குவில் குளப்பிட்டி சந்தைக்கு அண்மையில் வியாபாரம் மேற்கொண்ட வியாபாரிகள், பொதுமக்கள் என பலருக்கும் ஆன்டிஜன் பரிசோதனை இன்று மேற்கொள்ளப்பட்டது. நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு வரும் அக்டோபர் 1ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வீதியில் பொதுமக்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாண போலீசார் மற்றும் நல்லூர் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவினர் இணைந்து ஆன்டிஜன் பரிசோதனையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது சிலருக்கு கொரோனா தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று மாலை மதுபான சாலைகள் விற்பனையில் ஈடுபடலாம் என்ற செய்தி பரவிய நிலையில் மதுப்பிரியர்கள் சமூக இடைவெளியை மீறி மதுபானங்களை கொள்வனவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. அப்போது காவல்துறையினரோ சுகாதார பிரிவினரோ எவ்வித நடவடிக்கையினையும் மேற்கொள்ளவில்லை. அவற்றை கண்காணிக்காத சுகாதார பிரிவினரும் போலீசாரும் சந்தை வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக அங்கு நின்ற பலரும் விசனம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கைகள் துறை வழங்கும் ஊடக கற்கைகளில் உயர் டிப்ளோமா கற்கை நெறி நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜாவினால் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஊடக கற்கைகள் துறை தலைவர் கலாநிதி ஸ்ரீ ரகுராம் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்ச்சியில் கலைப்பீடாதிபதி கலாநிதி சுதாகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்நிலை தொழில்நுட்பம் வழியாக இடம்பெற்ற இந்த ஆரம்ப நிகழ்வில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், ஊடக கற்கைகள் துறை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பல்கலைக்கழகம் சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் ஒன்றாக துறைசார் ஆர்வம் இருந்தும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாக தவறிய மாணவர்களுக்கும் தொழில்சார் ஊடகவியலாளர்களாக பணியாற்றுவோருக்கும் பல்கலைக்கழக கல்வி மூலம் உரிய தகமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த ஊடக கற்கைகள் உயர் டிப்ளோமா கற்கை நெறி ஆரம்பிக்கப்படுவதாக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா ஆரம்ப நிகழ்வில் தெரிவித்தார்.
2 வருட பகுதி நேர கற்கையாக ஆரம்பிக்கப்படும் உயர் டிப்ளோமா கற்கை நெறி துறைசார் விரிவுரையாளர்கள், சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள், ஊடக ஆய்வாளர்கள் ஆகியோரின் கல்விசார் பங்களிப்புடன் சுயநிதி கற்கையாக முன்னெடுக்கப்படவுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வெளிநாட்டு நிதியுதவியுடன் ஊடக வழங்கல் பயிற்சி நிலையத்தின் ஊடாக ஊடகவியலாளர்களுக்காக சில வருடங்களுக்கு முன்னர் மேற்கொண்ட இதழியல் டிப்ளோமா கற்கை நெறியினை தொடர்ந்து பல்கலைக்கழக துறைசார் முன்னெடுப்புடன் இந்த ஊடக கற்கைகளில் உயர் டிப்ளோமா கற்கை நெறி ஆரம்பிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. நீதிக்காக ஏங்கும் தமிழ் மக்கள் விடயத்தில் அரசியல் வியாபாரத்தை புறம் தள்ளி நீதியை பெற்று தாருங்கள் என வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் செயலாளர் சி ஜெனிட்டா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். OMB அலுவலகம் ஒரு கண் துடைப்புக்காக உருவாக்கப்பட்டது. அது சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காக அரசின் தந்திரோபாயத்தால் உருவாக்கப்பட்டது. அந்த அலுவலகத்தின் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை. அதனை யாருக்காக திறந்தார்கள் என்பது எமக்கு தெரியாது. கொலையாளிகளிடம் தமிழர்களுக்கு நீதி வழங்குவதற்கான பொறுப்பினை வழங்க முடியுமா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே இனப்படுகொலையை செய்த இலங்கை அரசுக்கு மன்னிப்பு வழங்காமல் குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் பாரப்படுத்தி உறவுகளுக்கு சர்வதேச நீதி கிடைப்பதற்கு இணை அனுசரணை நாடுகள் உதவி புரிய வேண்டும் எனவும் இந்த நெருக்கடியான காலப்பகுதியிலும் எமது சங்கத்தின் அம்பாறை மாவட்ட தலைவியை போலீசார் விசாரணைக்கு அழைத்துள்ளார்கள். மனித உரிமை அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் கூட இந்த அரசு அத்துமீறல்களை அரங்கேற்றி வருகின்றது. அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன உட்பட பலர் எமது நீதிக்கான போராட்டத்தினை மழுங்கடிப்பதற்காக பல்வேறு பொய்களை தெரிவித்து சர்வதேசத்தினை திசை திருப்பி வருகின்றனர் எனவும் நாம் 12 வருடமாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே சர்வதேச நாடுகள் தங்களது நலனுக்காக இலங்கை அரசை பாதுகாக்காமல் மனிதாபிமான அடிப்படையில் எமது பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும். இந்த அமர்விலாவது எமது உறவுகளுக்கு நீதி கிடைப்பதற்கு வழி சமைக்க வேண்டும் எனவும் இன்று தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது கதிரைகளை பாதுகாப்பதற்காக தங்களுக்குள் பேரம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனை தவிர்த்து மக்களின் விடுதலைக்காக அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் ஒட்டுமொத்த குரலாக ஒலித்து ஒன்றாக செயற்பட வேண்டும். அவர்கள் அனுப்பிய கடிதங்களை பார்த்தால் தமிழ் மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக உங்களது அரசியலுக்காக அனுப்பியுள்ளீர்கள் என்றே எண்ண தோன்றுகின்றது என தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு புள்ளி விபர அடிப்படையில் கடிதங்களை அனுப்பியுள்ளது. அது உங்களால் ஏன் முடியவில்லை? பாராளுமன்றம் சென்று வெற்று கதை பேசிவிட்டு வருகின்றீர்கள். எமக்காக குரல் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நாம் பயணித்தோம். எனவே தேசியம் பேசிக்கொண்டு பிரிந்து நின்று இனத்துரோகமாக செயற்படாதீர்கள். எமது நீதிக்காக உங்களது அரசியல் வியாபாரத்தை மறுபக்கம் வைத்துவிட்டு நீதியை பெற்றுத்தாருங்கள் என அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இலங்கையின் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தையின் சகோதரர்கள் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் சிறைச்சாலை கைதிகளுக்கு மாத்திரமில்லாமல் பௌத்த துறவிகளுக்கும் கொலை மிரட்டல் விடுப்பதில் வல்லவர்கள் என சிங்கள ராபை அமைப்பின் பொதுச் செயலாளர் பெடில்ல பஞ்சலோக தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத்தையின் சகோதரர் என்று கூறப்படும் நபரால் தங்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த காலத்தில் இணையதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டமையினால் லொஹானின் சகோதரர் என கூறப்படும் நபரால் தங்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் மிகவும் கடினமாக உருவாக்கிய அரசாங்கத்தின் பெயர் கொள்கைக்கு அவப்பெயர் ஏற்படுத்தாமல் வெட்கம் சுயகௌரவம் இருந்தால் ஏனைய அமைச்சுக்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்யுமாறு தேரர் தெரிவித்துள்ளார். இது நாட்டில் பௌத்த துறவிகளுடன் இவ்வாறு செயற்பட முடியும் என்றால் சிறை கைதிகளிடம் எவ்வாறு செயற்பட்டிருப்பார்கள் என்று சொல்ல தேவையில்லை எனவும் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ள சிறைச்சாலை சம்பவத்தில் கூட அமைச்சரின் நடத்தை எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சர் லொஹான் ரத்வத்தை தற்போது ரத்தினக்கல் ஒன்றை எடுத்துக்கொண்டு ரத்தினக்கல் ஆபரண தலைவருடன் இணைந்து விற்க வேண்டிய ரத்தினக்கல்லை சீனாவுக்கோ அல்லது ஏனைய நாட்டுக்கோ விற்றுவிட்டு தற்போது பதவி வகிக்கும் ரத்தினக்கல் மற்றும் ஆபரண இராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து கௌரவத்துடன் விலகிவிடுவது நல்லது என தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையின் மதில் சுவரிலிருந்து சிறைச்சாலைக்குள் வீசப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பொதியொன்று மீட்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்ட பொதியிலிருந்து கைத்தொலைபேசி 2 சிம் அட்டை மற்றும் ஐஸ் ரக போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். மேலதிக விசாரணைகளுக்காக மீட்கப்பட்ட பொதியினை பொருளை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் கடந்த 18 மாத காலத்தில் மனித உரிமைகள் நிலவரம் மிக மோசமான சரிவை சந்தித்திருப்பதாக கவலை வெளியிடப்பட்டுள்ளது. உண்மை, நீதி, இழப்பீடு வழங்குதல் மற்றும் மீள் நிகழாமையை உறுதி செய்தல் என்பன தொடர்பான ஐநாவின் விசேட அறிக்கையாளர் பெபியன் சல்வியோலி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 48வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் நேற்று முன்தினம் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 18 மாத காலத்தில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் மிக மோசமான சரிவை சந்தித்துள்ளது. அத்தோடு உண்மையை கண்டறியும் விடயத்தில் மிகவும் வரையறுக்கப்பட்ட அளவிலான நடவடிக்கைகளே மேற்கொள்ளப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். பொறுப்பு கூறல், நினைவு கூறல் மற்றும் மீள் நிகழாமையை உறுதிப்படுத்துதல் ஆகிய விடயங்கள் குறிப்பிடத்தக்க அளவிலான பின்னடைவை சந்தித்துள்ளது. அது மாத்திரமின்றி இலங்கையின் தற்போதைய நிலவரங்கள் நிலைமாறுகால நீதி பொறிமுறையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மற்றுமொரு அரச நிறுவனத்தின் பணிப்பாளர் திடீரென பதவி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் நிறைவேற்று பணிப்பாளரான துசான் குணவர்த்தனவே இவ்வாறு ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தனக்கு ஏற்பட்ட அழுத்தங்கள் காரணமாக இவ்வாறு தான் பதவியில் இருந்து விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த சில நாட்களாக அரச நிறுவனங்களின் உயர் பதவிகளிலிருந்து பலர் தொடர்ச்சியாக ராஜினாமா செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மதுபான சாலைகளை திறந்தமைக்கு வைத்திய நிபுணர்கள் தமது கடுமையான அதிருப்தியை தெரிவித்துள்ளனர். மதுபான சாலைகள் திறப்பதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானம் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டத்தின் முன்னேற்ற நடவடிக்கைகளை கடுமையாக பாதிக்கும் என இலங்கை வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் பத்மாய குணரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று மதியம் 4 மணியுடன் மதுபான சாலைகள் திறக்கப்படுவதாக அறிவித்தல் வெளியானதை அடுத்து மதுபான கடைகள் நாடு பூராகவும் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் மதுபான கடைகளில் அதிகளவான மக்கள் குவிந்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எவ்வித சுகாதார வழிகாட்டுதல்களையும் பின்பற்றாமல் மக்கள் நீண்ட வரிசையில் அலைமோதி கொண்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பொது பாதுகாப்பு தரப்பினர் எவ்விதமான செயற்பாடுகளையும் முன்னெடுக்காது மக்களுக்கு சுகாதார விதிமுறைகள் பற்றிய அறிவுறுத்தல்களும் வழங்காமல் இருந்தமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான விடயம் ஐநா சபையின் மனித உரிமை சபைக்கு செல்கின்றது. ஆனால் தமிழர்களை சுட்டிக்காட்டி அறிக்கைகள் எவையும் சமர்ப்பிக்கப்படுவதில்லை என மனித உரிமை செயற்பாட்டாளர் நிசா பீரிஸ் தெரிவித்துள்ளார். சிறையில் உள்ளவர்கள் பாதிக்கப்படுகின்றனர், கொல்லப்படுகின்றனர் என அறிக்கை சென்றாலும் அதில் தமிழர் தரப்பு பாதிக்கப்படுவதை கொண்டு செல்லப்படுவதில்லை என அவர் இதன் போது குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மேலும் இது தொடர்பாக தெரிவிக்கையும், தற்பொழுது ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பச்சட்டினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையும் அதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை தொடர்பாகவும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். ஐநா பொதுச் செயலாளர் மிச்சல் பச்சட் அம்மையாரினுடைய அறிக்கையானது இனப்படுகொலை செய்த அரசுக்கு மேலும் அது மார்த்தட்டி கொள்ளும் வகையில் அவருடைய அறிக்கை அமைந்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனெனில் அறிக்கையானது தமிழ் தரப்பு பாதிக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்தவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மொத்தமாக நிலம் ஆக்கிரமிப்பு, சிவில் சமூகத்தில் இராணுவத்தினுடைய பிரசன்னம், நினைவேந்தர்களுக்கு தடை, இராணுவ கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக முன்வைக்கப்படுகின்றது தவிர அது தமிழ் மக்களுக்குரியன என சுட்டிக்காட்டப்படவில்லை. பொதுவாக ஒரு மேலோட்டமான அறிக்கையாக அவை காணப்படுகின்றது. அது இலங்கை அரசுக்கு சார்பினை ஏற்படுத்துவதாக அமைகின்றது என அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் சிறையில் உள்ளவர்கள் பாதிக்கப்படுகின்றனர், கொல்லப்படுகின்றனர் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டாலும் அது தமிழர் தரப்புக்கு இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பாக அவர்கள் அதில் முழுமையாக சுட்டிக்காட்டவில்லை. மேலோட்டமாகவே அவருடைய அறிக்கையில் அவை குறிப்பிடப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு தெற்கே சர்வதேச கடற்பரப்பில் வைத்து பாரிய தொகையிலான போதைப் பொருளுடன் மற்றும் ஒரு படகு இலங்கை கடற்படையினரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. படகில் பயணித்த 9 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு கடந்த ஒரு மாதத்தில் பெருந்தொகையான போதைப் பொருளுடன் கைப்பற்றப்பட்ட 3வது படகு இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கை கடற்பிரதேசத்தில் வைத்து இன்றைய தினம் பெருந்தொகையான போதைப் பொருளுடன் மீன்பிடி படகொன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. இலங்கை காவல்துறைக்கு கிடைத்த உளவு தகவலை தொடர்ந்து கடற்படையினருடன் ஆழ்கடலில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையின் போது சந்தேகத்துக்கிடமாக பயணித்துக் கொண்டிருந்த படகு முற்றுகையிடப்பட்டுள்ளது. அதில் பயணித்த வெளிநாட்டவர்கள் 9 பேரிடம் நடத்திய விசாரணையில் பாரியளவு போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது.
தற்போது குறித்த படகு கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த படகிலிருந்து சுமார் 170 கிலோ ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையின் பேச்சாளர் கேப்டன் இந்திக டி சில்வா தெரிவித்துள்ளார். குறித்த ஹெரோயின் பெறுமதி 1575 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் புனர்வாழ்வு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தையின் செயற்பாடுகள் தொடர்பில் முக்கிய தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியபசம் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு நண்பர்கள் குழுவுடன் மதுபோதையில் நுழைந்து கைதிகளை அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படும் சம்பவம் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்தாலிக்கு பயணம் செய்துள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இந்த வார இறுதியில் நாடு திரும்பவுள்ளார். பிரதமரின் வருகைக்கு பின்னர் கட்சியின் மத்திய செயற்குழு கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் லொஹான் ரத்வத்த சிறைச்சாலைகள் மற்றும் மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சு பதவியை மட்டுமே விலகியுள்ளார். எனினும் மாணிக்கம் மற்றும் ஆபரண தொழில்களுக்கான ராஜாங்க அமைச்சு பதவியை தொடர்ந்தும் அவர் வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை பார்வையிடுவதற்கு சென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி இன்றைய தினம் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், வைத்தியர் ஹாவிந்த ஜெயவர்தன மற்றும் ரோஹண பண்டார் ஆகியோர் வருகை தந்தனர். எனினும் சிறைச்சாலை வளாகத்துக்குள் செல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுத்துள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மனோ கணேசன் உடனடியாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவுக்கு தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்தார். சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறைச்சாலைக்குள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறைச்சாலைக்குள் சென்று கைதிகளை பார்வையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவது பாராளுமன்ற உறுப்பினர்களின் உரிமை மீறல் செயற்பாடு. அத்துடன் சபாநாயகரின் அனுமதி பெற்ற பின்னர் தான் சிறைச்சாலைகளுக்கோ அல்லது போலீஸ் நிலையங்களுக்கோ சென்று கைதிகளை பார்வையிட முடியும் என்ற நிலை வருமானால் நாட்டில் எந்தளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்பதை எடுத்து காட்டுகின்றது என தெரிவித்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய எங்களுக்கு இந்த நிலைமை எனில் சாதாரண மக்களுக்கு என்ன நிலை என்பதை உணருங்கள். எங்களுக்கு கதவு திறக்கப்படாமல் இருந்திருந்தால் நாங்கள் இந்த இடத்தில் இருந்து சென்றிருக்க மாட்டோம். உண்ணாவிரதம் இருந்தேனும் உள்ளே சென்று கைதிகளை பார்வையிட்டிருப்போம் என தெரிவித்துள்ளார். ஏனென்றால் உள்ளே இருப்பது எங்கள் உறவுகள், எங்கள் உடன்பிறப்புகள், இரத்தத்தின் இரத்தங்கள். அவர்களுக்கு துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, கண்ணீர் விடும்போது அதனை துடைக்க வேண்டியது எங்களின் பொறுப்பு என தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை புனர்வாழ்வு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மது போதையில் துப்பாக்கியை எடுத்து தம்மை அச்சுறுத்திய தமிழ் அரசியல் கைதிகள் தன்னிடமிருந்து கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுர சிறைச்சாலைக்கு நானும் என்னுடன் கம்பா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவுந்தி ஜெயவர்தன் அவர்களும் அனுராதபுர மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார் அவர்களும் இணைந்து நாங்கள் சில தினங்களுக்கு முன்னாலே இங்கு நடைபெற்றக்கூடிய அசம்பாவிதங்கள் தொடர்பாக ஆளுநருக்காக இங்கே வந்து முதலில் சொல்லிவிட வேண்டும். நேற்றே நாங்கள் இங்கு வருவதாக அதிகாரிகளுக்கு கூட இங்கே வந்த பொழுது தாமதம் ஏற்பட்டது. எங்கள் சிறு தாமதம் ஏற்பட்டது. அரை மணிச்சால் தாமதம் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களது உரிமைகளை பாதிப்பதாக இருக்கின்றது. இங்கிருந்து உடனடியாக சபாநாயகர் அவர்கள் தொடர்பு கொண்டு முறையிட்ட பிறகுதான் இங்கே கதவு திறக்கப்பட்டது. எங்களுக்கு இங்கே கதவு திறக்க அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே சபாநாயகர் சொல்லித்தான் பிறகுதான் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ சிறைச்சாலைகளுக்கோ சென்று போலீஸ் நிலையங்களை சந்திக்க வேண்டும் என்று வருமானால் அது நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதை நான் கூற விரும்புகின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு நம்ம மத்தியிலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதை முடிவு செய்து கொள்ளுங்கள். இதிலே பார்த்தால்
இன்று இங்கே திறக்காமல் இருந்திருக்குமானால் அது திறக்காமல் இருந்திருக்குமானால் இந்த இடத்துல போயிருக்க மாட்டோம். நாங்கள் இந்த இடத்துல போயிருக்க மாட்டோம். ரோனையும் உண்ணாவிரது விருந்தாவது கதை திறந்து கொண்டு நாங்கள் கதை திறந்து கொண்டு சென்றிருப்போம் என்றால் உள்ளே இருப்பது எங்களது மக்கள், உள்ளே இருப்பது எங்களது உடன்பிறப்புகள், எங்கள் உடன்பிறப்புகள் ரத்தங்கள், எங்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் பொழுது துயரங்கள் பொழுது கஷ்டங்கள் பொழுது கஷ்டங்கள் பொழுது துடைக்க வேண்டிய கண்ணீர் வடும் பொழுது காப்பாற்ற வேண்டிய பொருட்கள் காப்பாற்ற வேண்டிய துணை இருக்க வேண்டிய கடமை கடப்பாடுகள் இருக்கின்றது. கடமைகள் கடப்பாடுகள் இருக்கின்றது. பொறுப்புகள் இருக்கின்றது. குழுப்பில் நாங்கள் வந்திருக்கின்றோம். குழுப்பில் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். உள்ளே சென்ற பொழுது உங்களது ஊடகங்களை உண்மை என்று உறுதிப்பட்டோம். ரத்னத்தை என்ற அந்த அமைச்சர் மது போதிலே வந்தார் போய் கொண்டு வந்தார் என்று அங்கே தெளிவாக மூடம் கூறினார். அவர் மட்டுமல்ல அவர் மது போதிலே லோட் செய்து நீட்டியதாக ஒரு சிறைக்காட்சி சொன்னார். சற்று இருந்தால் அது வெடித்திருந்தால் அனைவரும் விடுதலை புலிகள் தாங்கள் அனைவரும் விடுதலை புலிகள் காரணத்தினாலே தாங்கள் அவராகவும் கொலை செய்யப்பட்டதாக அது காரணமாகவும் அவர் கதை கட்டியிருப்பார்கள் என்று மூவருக்கும் சொன்ன பரதமான கதை பாருங்கள். பரதமான கதை தேவையான கேட்க விரும்புகின்றேன். அவர் இங்கே வந்தது விஷயம் கோரிக்கை வந்தார். கோரிக்கை சொன்னார்கள். சொல்ல விரும்புகின்றேன். விடுதலை செய்யுங்கள் போதும். எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் 50 கைதிகளை மறக்க வேண்டாம். நீங்கள் விடுதலை செய்ய வேண்டாம். நீங்கள் விடுதலை செய்யாமல் போய்விட்டீர்கள். அரசியல் முடிக்காமல் போய்விட்டீர்கள். நீங்கள் முடியுங்கள். நீங்கள் பிடிச்சு விடுங்கள். விடுதலை செய்து விடுதலை மக்களை மக்களை வெள்ளுங்களை கோடா ராஜபக்சர்களுக்கும் கோரிக்கை விடுகின்றனர். ஆகவே இன்று உள்ளே இரண்டு கைதிகளை தயார்படுத்துவதற்காக சாட்சி கொடுப்பதற்காக சந்தேகம் செய்கின்றார்கள். அவர்கள் வந்தது ஒரு தகவல் வந்தது. அப்படியான ஒரு நிலைமை நடுவதாக நான் உணர்கின்றோம். கைதிகளாலும் கூட கைதிக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். கட்டமாக அது கைதிகளுக்கு பிரதேசங்களுக்கு இடமாற்ற வேண்டும் என கூறியிருக்கின்றார். யாழ்ப்பாணமாக இருக்கலாம், திருவண்ணாமலையாக இருக்கலாம், மதுரைக்காரர் இருக்கின்றார். சொந்த ஊர் இடமாற்றம் தர வேண்டும் என்று கேட்கிறார். இந்திய அரசின் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவுக்கு முன்னால் சிறை கைதிகள் தொடர்பாக குழுவை அமைத்திருக்கின்றவை. அது மூலமாக விடுதலை வேண்டும். முழுமையான விடுதலை வேண்டுங்களுக்கு விடுதலை வழங்குங்களுக்கு பிணை மாதங்கள் புனர்வாழ்வு வழங்கல், சில மாதங்கள் வழங்கல், சமூகத்தில் அவர்களை வழி செய்ய குடும்பத்தில் சென்று வாழ 20 வருடம் வேடம் கடைசி காலத்தில் குடும்பங்களுக்கு பெற்றுவதற்கான நாங்கள் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். தமிழ் கைதிகள் சந்தேக நபர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பொழுது என்னோட கரங்கோர் எம்பியான ஒரு சிங்கள எம்பியான நன்றி. மிகவும் வலுவான தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்கினால் 2 வருடங்களுக்குள் இலங்கையை அது அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்ற முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அவ்வாறு முறையான கொள்கை ஒன்றை வகுத்து செயற்பட்டால் 20 வருடங்களுக்குள் நாட்டின் தனிநபர் வருமானம் 4 மடங்காக அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். சீனா உட்பட அபிவிருத்தி அடைந்த நாடுகள் அனைத்தும் மாற்றமில்லா தேசிய கொள்கைகளின் ஊடாக இவ்வாறு உயர்ந்துள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவின் 115வது ஜன தினத்தை முன்னிட்டு ஆன்லைனூடாக இடம்பெற்ற மாநாட்டில் உரையாற்றும் போது ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வெளிநாடுகளுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் பாராளுமன்ற சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தன தற்காலிக அரசு தலைவராகியுள்ளார். அதன்படி ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தில் இதுபோன்ற ஒரு சம்பவம் நிகழ்வது இதுவே முதல் முறை.
நியூயோர்க்கில் இடம்பெறும் ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி இன்று காலை அமெரிக்கா பயணமாகின்றார். அதன் பின்னர் சபாநாயகர் நாட்டின் தற்காலிக அரசு தலைவராக மாறியுள்ளார். இதற்கிடையே கடந்த வாரம் இத்தாலியின் பொலக்னோவில் நடந்த G20 சர்வமத மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் அந்நாட்டுக்கு பயணமாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மூடப்பட்டுள்ள பல்கலைக்கழகங்களில் கல்வி மற்றும் கல்வி சாரா ஊழியர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகளை வழங்குவதன் மூலம் பல்கலைக்கழகங்களை விரைவில் மீள திறக்க திட்டமிட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களை மீள திறப்பது தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அறிக்கை ஒன்று வெளியிடும் போது அதன் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களை மீள திறப்பதற்கு சுகாதாரத்துறையுடன் இணைந்து விரிவான திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களில் 30 வயதுக்குட்பட்ட ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான தடுப்பூசி திட்டத்தின் முன்னேற்றத்துக்கான கண்காணிப்பு அமைப்பு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் செயல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். துணைவேந்தர்கள் மற்றும் புற பல்கலைக்கழக செயற்பாடுகளுடன் தொடர்புடைய தரப்பினருடன் சுகாதாரத்துறையினர் கலந்துரையாடிய பின்னர் பல்கலைக்கழகங்களை மீண்டும் திறக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீனின் சட்டத்தரணி ஜிகாஸ் கிஸ்புல்லாவுக்கும் IS தீவிரவாதிகளுக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமே குற்றம் சாட்டியுள்ளார். சமூக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். IS தீவிரவாதிகளிடமிருந்து அவர் பணம் பெற்றமை குறித்து விசாரணையும் இடம்பெறுவதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இவற்றை பற்றி ஐநா மனித உரிமைகள் பேரவை பேசாமல் இருப்பது ஏன் என அவர் வினவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதுபான கடைகள் நேற்று திறக்கப்பட்டமை தொடர்பில் முழு அளவிலான விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் என சுற்றாடல் அமைச்சரான மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மதுபான நிலையங்கள் திறக்கப்பட்ட விடயம் மதுவரி திணைக்கள ஆணையாளருக்கு தெரியாது என்ற கருத்தை ஏற்க முடியாது என தெரிவித்த அமைச்சர் இது தொடர்பில் முழுமையான விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மதுபான நிலையங்கள் திறக்கப்பட்டமை தொடர்பில் தான் ஊடகங்கள் மூலமே அறிந்து கொண்டதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12,000 கடந்துள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை பதிவான 84 கொரோனா மரணங்களுடன் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 12,022 அதிகரித்துள்ளது. நேற்று உறுதிப்படுத்தப்பட்ட மரணங்களில் 51 ஆண்களும் 33 பெண்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 58 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர் எனவும் இதேபோன்று 30 வயதுக்கு குறைவானோரில் 3 உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம் இளங்கலை அறுவை சிகிச்சை பட்டப்படிப்பை தொடர்பவர்களுக்கு 22 வயது நிறைவடையும் போது முழு தகுதி வாய்ந்த மருத்துவராக ஆவதற்கான திட்டம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் மருத்துவர் பிரசாத் கொலம்பேட் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகவியலாளர்களிடம் கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சமுதாயத்துக்கு ஒரு மருத்துவரை உருவாக்க தேவையான வழிமுறைகள் மற்றும் உத்திகள் வகுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர் பிரசாத் கொலம்பேட் மேலும் தெரிவிக்கையில் நம் நாட்டில் மருத்துவர் ஒருவரை உருவாக்க பயன்படுத்தப்படும் வேலைவாய்ப்பு காலம் துரதிர்ஷ்டவசமாக மிகவும் நீளமானது. மருத்துவ பட்டப்படிப்பை நிறைவு செய்பவர் முழு தகுதி வாய்ந்த மருத்துவராக ஆக குறைந்தது 29 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். மாணவர்கள் தங்கள் பாடசாலை கல்வியை 20களில் முடிக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக மருத்துவர்களாக தங்கள் சேவையை வழங்க இன்னும் 12 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். தற்போதைய துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலையால் மருத்துவர் ஒருவரின் சேவையை மக்கள் பெற முடிவதில்லை. மருத்துவராக பணியாற்ற முடிந்தாலும் 5 வருடங்கள் சும்மா இருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலை எனவும் எனவே உயர்கல்வி அமைச்சும் மருத்துவ சபையும் இந்த பிரச்சனையை தீர்க்க அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் திட்டத்துக்கு கடுமையாக கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த சமரசிங்க தனது பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு இலங்கைக்கான தூதுவராக நியமிக்கப்படவுள்ள நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் பிராம்டன் நகரில் நினைவு தமிழ் சமூகத்தின் ஒன்றிணைந்த முன்னெடுப்பினால் உருவாகி கொண்டிருக்கும் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னத்துக்கான வடிவமைப்பு உலகளாவிய ரீதியில் கட்டடக்கலை வடிவமைப்பாளர்களிடமிருந்து போட்டி பரீட்சை மூலம் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளது. இதற்கமைய கடைசி இனப்படுகொலை நினைவு சின்னம் என்ற போட்டி தலைப்பில் கட்டடக்கலை வடிவமைப்பாளர்களுக்கிடையே போட்டி நடத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கனடிய தமிழ் மக்களின் முழுமையான பங்களிப்புடன் பிராம்டன் நகரசபை, பிராம்டன் தமிழ் ஒன்றியம் மற்றும் பிராம்டன் தமிழ் மூத்தோர் சங்கம் ஆகியவற்றுடன் ஒன்றிணைந்த முயற்சியாக சிறந்த முறையில் செயல்வடிவம் பெறும் இந்த நினைவு சின்னத்துக்காக கருத்தியலை பிரபலப்படுத்த உலகமெங்கும் வாழும் கட்டடக்கலை வடிவமைப்பாளர்களிடம் போட்டி வைத்து நினைவு சின்ன வடிவமைப்பு தேர்ந்தெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு ஐரோப்பாவை தளமாக கொண்டு இயங்கும் பி பிரீடர்ஸ் என்ற கட்டடக்கலை வடிவமைப்பாளர் அமைப்பு கை கொடுத்துள்ளது. பி பிரீடர்ஸ் முன்னெடுத்துள்ள சர்வதேச அளவில் இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சர் காம்படிஷன் ஆக நடத்தப்படும் இப்போட்டியின் நடைமுறைகள் தற்போது வெளியாகியுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைந்திருந்த முள்ளிவாய்க்கால் ஞாபகார்த்த நினைவு தூபி இரவோடு இரவாக இடித்தளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கனடாவில் தமிழ் மக்கள் அதிகம் வாழும் நகரங்களில் ஒன்றான பிராம்டன் நகரின் நகரசபையில் பீல் பிராந்திய மற்றும் பிரம்டன் நகரசபை வட்டாரம் 3 மற்றும் 4 மக்கள் பிரதிநிதி கவுன்சிலர் மார்டின் மெடிரியஸ் அவர்களினால் பிராம்டன் தமிழ் சமூகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க கொண்டு வரப்பட்ட தமிழ் மக்களுக்கான நினைவு தூபி அமைக்கும் தீர்மானம் ஏகமனதாக 2021 ஜனவரி 20 இடம்பெற்ற பிராம்டன் நகரசபை உறுப்பினர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை இனிமேல் உலகின் எப்பகுதியிலும் நடக்காதிருக்க செய்யும் செயற்பாடுகளுக்கு உந்துதல் தரும் வகையில் இந்த நினைவு தூபி அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கடைசி இனப்படுகொலை நினைவு சின்னம் என்ற போட்டி தலைப்பில் கட்டடக்கலை வடிவமைப்பாளர்களுடைய போட்டி நடத்தப்பட்டுள்ளது. 3.7 மீட்டர் விட்டம் மற்றும் 5.5 மீட்டர் உயரம் கொண்டதொரு இனப்படுகொலை நினைவு தூபி சின்னத்தை கட்டடக்கலை வடிவமைப்பாளர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். வெற்றி பெற்றதாக தேர்ந்தெடுக்கப்படும் வடிவமைப்புக்கு 10,000 யூரோ பரிசாக தரவும் பி பிரீடர்ஸ் அமைப்பு முடிவு செய்துள்ளது. இப்போட்டியின் மூலம் பெறப்படும் ஆகச்சிறந்த வடிவமைப்புகளில் கட்டுமானத்துக்காக பரிசீலனைக்கு முன்வைக்கப்படும் எனவும் இதற்காக சர்வதேச அளவில் மதிக்கப்படும் கட்டடக்கலை விற்பனர்கள் 6 பேர் நடுவர்களாக பணியாற்ற நியமிக்கப்பட்டுள்ளனர். போட்டியை நடத்தும் பி பிரீடர்ஸ் அமைப்பு ஐரோப்பாவை தளமாக கொண்டதாக இருந்தாலும் போட்டி வட அமெரிக்கா, ஆசியா உட்பட உலகின் அனைவருக்கும் பொதுவானதாக நடத்தப்படுகின்றது.